ஏ மாப்பிள, ஆதார் கார்டுல ஏதோ அப்டேட் பண்ணுமாமே. அப்டேட் பண்ணனா ரேஷன் கடையில பொருள் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களாமே, உண்மையா? ஆமா, ஏன் நீ இன்னும் அப்டேட் பண்ணலையா? அட அப்டேட் பண்ணணும்பா. ஆனா ஆதார் கார்டுல என்ன அப்டேட் பண்ணணும், எப்ப அப்டேட் பண்ணணும், எதுக்கு அப்டேட் பண்ணணும்? இந்த ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் நீ 2 விஷயம் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து உன்னுடைய ஃபைல் அப்லோட்னு சொல்லுவாங்க. அதாவது உன்னுடைய ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு ஃபைலும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு ஃபைலும், இந்த மொத்தம் 2 ஃபைல் நீ அப்லோட் பண்ணணும். இதையுமே வர செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள அப்டேட் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செப்டம்பர் 14க்குள்ள நானும் ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணணுமா? ஆமா, யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கறதையும் ஆன்லைன்லயே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அது எப்படி பாக்குறதுன்னா, myAadhar.uidai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் கீழே வந்து செக் ஆதார் வேலிடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோம்னா அதுக்கு கீழேயே நீங்க அப்லோட் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படிங்கிறது வந்துடும். அதாவது திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்ததுன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அப்படி கேட்கல அப்படின்னா நீங்க அப்லோட் பண்ண தேவையில்லை. இப்ப எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னு வச்சுப்போம். அப்படி காட்டுச்சுன்னா டாக்குமெண்ட் எப்படி அப்டேட் பண்றது? அது இந்த வெப்சைட்லயே நம்ம பண்ணிக்கலாம். இதே மை ஆதார் வெப்சைட்ல ஹோம் பேஜுக்கு வந்தோம்னா அதுல வந்து மேலேயே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து செப்டம்பர் 14 தான் லாஸ்ட் டேட். அதாவது அது எது கொடுத்துருக்காங்கன்னா, அந்த செப்டம்பர் 14க்குள்ள நம்ம அப்லோட் பண்ணோம்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ தான். இதுவே அதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்லோட் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜ் பிடிப்பாங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ்ல சப்மிட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா என்டர் ஆதார் நம்பர் கேப்சா கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதுல என்டர் பண்ணி லாகின் அப்படிங்கிற கொடுத்தோம்னா உள்ள நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட்னு கேட்கும். அந்த 2 நெக்ஸ்டையும் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு செக் த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் காட்டும். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அதுல நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வரும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். கரெக்ட் தானான்னு கேட்கும். அதை வந்து கரெக்டா இருந்ததுன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ள போகும். அதுல வந்து ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட், அது போக அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட். இந்த ரெண்டுமே வந்து நம்ம நார்மலா கொடுக்கறது வந்து ஆதார் கார்டை தான் கொடுப்போம் எல்லாத்துக்குமே, ஐடி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும். ஆனா அது இல்லாம வேற சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய மார்க் ஷீட்டா இருக்கலாம், அல்லது பேன் கார்டா இருக்கலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அங்க அப்லோட் பண்ணணும். அப்புறம் முக்கியமா அந்த ஃபைல் எல்லாமே 2 MB சைஸ்ல தான் நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், PDF ஃபார்மேட்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்து சப்மிட் கேட்கும். அதை சப்மிட் கொடுத்தோம்னா சப்மிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த பேஜ் சொன்னேன்ல, UIDAயோட ஹோம் பேஜ்ல கீழே வந்து உன்னுடைய அப்டேட் எல்லாமே காமிக்கும். அதை நீ செக் பண்ணிக்கலாம். அப்ப ஆதார் கார்டுல இந்த ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ஃபுல்லா அப்டேட் பண்றதுக்கு செப்டம்பர் 14க்குள்ள அப்டேட் பண்ணணும். அப்பதான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணா காசு கேட்பாங்கன்னு சொல்ற. சரி, ஆதார் கார்டுல இன்னொன்னு ஏதோ அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அது என்னது? இப்ப வந்து உன்னுடைய ஆதார் கார்டுல போட்டோ அப்டேட் பண்றது, அதுக்கப்புறமேட்டு இந்த கைரேகைலாம் சேஞ்ச் பண்றது. கைரேகைலாம் இப்ப மாறி இருக்கும், சின்ன வயசுல நீ வச்சிருப்ப. அதனாலதான் ஒரு சில பிரச்சனை வருது. இப்ப ரேஷன் கடைக்கு போற அப்படின்னா கைரேகை வச்சுதான் எல்லாமே இப்ப பொருள் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. அப்படி வாங்கும் போது சின்ன வயசு கைரேகை இப்ப மேட்சாம கூட போகலாம். அதனால ஒரு சில சிக்கல் வருது. அதுக்குதான் கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டை 10 வருஷத்துக்கு ஒருக்க நீ அப்டேட் பண்ணிக்கணும். போட்டோ அப்டேட், ரேகா அப்டேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குத்தான் ஆதார் கார்டை அப்டேட் பண்ண சொல்றாங்களா? நான் வேற ஆதார் கார்டு வாங்கி 10 வருஷத்துக்கு மேலதான் ஆச்சியா. அப்ப நீ சொன்ன மாதிரி கைரேகைலாம் அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த பேரை 2 தடவை மாத்திட்டேன். அப்பயும் தப்பா தான் போட்டு வச்சிருக்காங்க, இன்சியல் கூட போடல. எதுக்கும் நான் பேரையும் ஒரு தடவை மாத்திடுறேன். ஆமா, ஆதார் கார்டு எல்லாம் பேரை 2 தடவைக்கு மேல மாத்த முடியாது. என்னையா சொல்ற? ஆமையா, இப்ப பேருங்கிறது 2 தடவை தான் மாத்த முடியும். இதுவே டேட் ஆஃப் பர்த், உன்னுடைய ஜெண்டர் மாத்திரதா இருந்தா 1 தடவை தான் மாத்த முடியும், அதுக்கு மேல மாத்த முடியாது. ஆனா அட்ரஸ் ப்ரூஃபை நீ எப்ப வேணுமோ மாத்திக்கலாம். ஏன்னா அடிக்கடி வேற வேற இடத்துல நம்ம அட்ரஸ் இருக்கும், அப்படிங்கறதுனால மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் 2 தடவை மாத்தினது நான் கரெக்டா தான் மாத்திருக்கேன், அவங்க தப்பா போட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்ப இதுக்கு மேல மாத்தணும்னா என்ன பண்றது? மாத்தலாயா. இப்படி 3வது தடவை மாத்தணும்னா நம்ம ரீஜியனுக்குன்னு சொல்லி UIDA ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல போய் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு சொல்லி இருக்கும். அதை வாங்கி நம்ம என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். அந்த மாதிரி எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் மாத்துறதும் மாத்தாததும் அவங்களோட விருப்பம் தான். அதனால எது மாத்தணும்னாலுமே தடவை மாத்தும் போதே தெளிவா மாத்திக்க. அடுத்த தடவை சிக்கல் தான். இதுல இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? சரி, நான் பெரிய ஆளு, ஓகே. என் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறேன், அவனுக்கு கூட ஆதார் கார்டு கேக்குறாங்க. குழந்தைங்க கூட ஆதார் கார்டு இருக்கா என்ன? இருக்குமாமா. அது வந்து ப்ளூ ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ ஆதார் கார்டு அப்படிங்கிறது 5 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வாங்கணும். அவங்க வந்து இப்ப நம்மளாம் ஆதார் கார்டு வாங்கும் போது இந்த கருவிழி, கைரேகை இதெல்லாம் வைக்க சொல்றாங்க. ஆனா குழந்தைங்களுக்கு அப்படிலாம் வைக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேரண்டோடைய இந்த ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு அதுக்கப்புறமேட்டு குழந்தையோட அந்த போட்டோ இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு UID நம்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க.
அது மூலமா அவங்களுக்கு ப்ளூ ஆதார் கார்டு வாங்கிக்கலாம். சரி, குழந்தைங்களுக்கு ப்ளூ ஆதார் கார்டு வாங்கியாச்சு, அப்ப அவங்களுக்கு கைரேகை கருவில எல்லாம் எப்ப அப்டேட் பண்றது? அது எல்லாமே 5 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு கேக்குறாங்கன்னா மேஜரா, இப்ப குழந்தைய ஸ்கூல் சேர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். இதே குழந்தைக்கு ஏதாச்சும் நலத்திட்டம் இப்ப கவர்மெண்ட் எல்லாம் ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த மாதிரி ஸ்கீமுக்கு, தடுப்பூசி போடுறதுக்கு, இப்ப எங்கனாச்சும் டிராவல் பண்ற அப்படின்னா நமக்கெல்லாம் ஆதார் கார்டு இருக்கு, குழந்தைங்களுக்கு அந்த ப்ளூ ஆதார் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ஆதார் கார்டு வாங்கினதுக்கே அந்த காலத்துல அலையோ நலஞ்சேன், இதுல என் குழந்தைக்கு ஆதார் கார்டு வாங்குறதுக்கும் படாபாடு படணுமா? பெருசா ஒண்ணும் இல்ல மாமா, இப்ப ஆதார் மையம் இருக்குல்ல, அங்க போயிட்டு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் அந்த பேரண்டோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குழந்தையோட போட்டோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா போதும், 60 நாள்ல ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் எதுக்குன்னா இந்த மாதிரி அப்ளை ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது. இதையுமே அந்த நம்பர் போட்டு வெப்சைட்லயே தெரிஞ்சுக்கலாம். சரி, நீ சொல்ற மாதிரி என் குழந்தைக்கும் ப்ளூ ஆதார் கார்டு அப்ளை பண்றேன்னு வச்சுப்போம், அதுல ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா நான் யாரை போய் கேட்கறது? உனையவே திரும்ப வந்து கேட்டு இருக்க முடியுமா? ஆதார் கார்டு சம்பந்தமா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே 1947 அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டனா தமிழ்லயே தான் சொல்லுவாங்க. நானே அதுக்கு கால் பண்ணி கேட்டு தான் ஒன்றை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஆதார் கார்டு அப்ளை பண்றது, குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறது, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றது, இந்த நீ சொன்ன மாதிரி ஆதார் கார்டுல கைரேகை அப்டேட் பண்றது, போட்டோ அப்டேட் பண்றது, இது சம்பந்தமா என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு போன் போட்டு கேட்டுக்கலாம்னு சொல்ற. ஆமையா, அத முதல்ல போய் பண்ணு போ. ஆதார் கார்டுல இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. வாய் வச்சு சும்மாரி, அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன்.